நியூஸ் ஃபார் ரைஸ் நியூஸ் செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ். பிரதான செய்திகளுக்கு செல்லும் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள். தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கோரியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு கூடுதல் அதிகாரத்தை வழங்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். சிங்கள வார இறுதி நாளிதழ் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு அரசாங்கம் அறிவித்துள்ள இழப்பீட்டுத் தொகை போதுமானதாக இல்லை என கமநல அமைப்புகள் தெரிவித்துள்ளன. அதிகளவு பாதிப்பை சந்தித்துள்ள 6 வகையான பயிர்கள் தொடர்பில் குறித்த நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மொத்தமாக சுமார் 3,38,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் காலநிலை அனர்த்தங்களால் பயிர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை அரசாங்கம் உரிய முறையில் மதிப்பீடு செய்ய வேண்டும் எனவும் அந்த அமைப்பினர் கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீண்டும் வெற்றி கட்சியாக முன்னெடுக்கும் திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மைத்திரி சந்திரிகாவிடம் எழுத்து மூலம் கோரியுள்ளார். கட்சியை மீள கட்டியெழுப்புவதற்கான பூரண ஒத்துழைப்பினை வழங்க தயார் எனவும் தம்மால் தொடுக்கப்பட்ட வழக்கினை மீள பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த அரசாங்கங்களில் மந்தகதியில் விசாரிக்கப்பட்ட முன்னாள் அரசியல்வாதிகள், முக்கியஸ்தர்கள், அரசு உயர் அதிகாரிகள் தொடர்பான பல வழக்குகள் தொடர்பில் புதிய முறையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. குற்றப்புலனாய்வு திணைக்களம், இலஞ்ச ஊழல் ஆணைக்குழு உள்ளிட்ட விசேட போலீஸ் பிரிவுகள் இது தொடர்பில் நடவடிக்கை தீர்மானித்துள்ளன. அதற்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களம், இலஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மற்றும் விசேட போலீஸ் பிரிவின் அதிகாரிகள் இது தொடர்பான வழக்கு கோப்புகளின் சான்றளிக்கப்பட்ட பிரதிகளை தற்போது நீதிமன்றங்களிலிருந்து பெற்று வருவதாக தெரியவந்துள்ளது. சட்டவிரோத பழங்கால பொருட்களை பெறும் நோக்கில் அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சந்தேக நபர் 3 போலீசார் கைது செய்துள்ளனர். வெளிமலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பலதோட்ட எல்ல பிரதேசத்தில் பண்டாரவளை குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 26, 32 மற்றும் 56 வயதுடைய வெளிமலை மற்றும் மகியாங்கனை பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆவர். வவுனியா குளம் வான் பாய்ந்து வரும் நிலையில் குறித்த இடத்தில் குவியும் மீன்களை மக்கள் போட்டி போட்டு பிடித்துச் செல்வதாக தகவல் கிடைத்துள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக வவுனியா குளம் வான் பாய்ந்து வருகிறது. இதன்போது சிலாப்பியா, யப்பான், விரால், களிறு போன்ற பெருமளவான மீன்கள் பிடிக்கப்படுவதுடன் அதனை பிடித்துச் செல்பவர்கள் மகிழ்ச்சியில் செல்வதையும் அவதானிக்க முடிகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்.